ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயுஐ பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஐயுஐ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, ஐயுஐ ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிறத ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐயுஐ நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கறதில்ல. அதனுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்பவே குறைவான ஒரு ரேட் தான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குழந்தையின்மை சிகிச்சை முறையில் பார்த்திங்கன்னா ஐயுஐ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியான சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் ஸ்டெப்புன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவியும் திருமணமாகி 1 வருடங்களாக அவங்க குழந்தைக்காக இருக்கிறாங்க. குழந்தைக்காக எந்த இதுவுமே பண்ணாமல் நார்மலாக ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னா அது குழந்தையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டெஸ்ட்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சம் சைக்கிள் அப்படி நார்மலாக ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு குழந்தையின்மை இருக்குது அப்படின்னா ஐயுஐ சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஐயுஐ யாருக்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப காலமாகியும் இன்மையால் இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்புறம் கணவனுடைய ஸ்பெர்ம்ஸ் குறைவாக இருக்குது, கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணங்களாலையும் ஐயுஐ சொல்லுவாங்க. அண்ட் காரணமே இல்லாமல் டிலே ஆகிட்டு போயிட்டு இருந்தாலும் ஐயுஐ சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐயுஐ பண்ணுறதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐயுஐ எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐயுஐ பண்ணதுக்கு அப்புறமாக இந்த ஐயுஐ எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆக அமைகிறது கிடையாது. அதனுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஒரு 20 to 30% தான் சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ மிச்ச பேருக்கு ஏன் சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்களை இப்போ பார்க்கலாம். முதலாவது காரணமாக டாக்டர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய வயது அதிகமாகி இருந்ததுன்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது 2வது காரணமாகவும் சொல்லலாம். எக்கினுடைய குவாலிட்டி. ஸோ வயது அதிகமாக பெண்ணினுடைய எக்கினுடைய குவாலிட்டி, அதாவது கருமுட்டையினுடைய குவாலிட்டி ரொம்பவே குறைவாகிட்டே போகும். ஸோ கருத்தரிக்கிற தன்மையை அந்த ஃபாலிக்கல் இழந்துட்டே போகும். அதனாலையும் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஒரு 30 above ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஐயுஐ சக்ஸஸ் கொடுக்கறது ரொம்பவே குறைவு அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி 30, 35க்கு மேலெல்லாம் போகும்போது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஐயுஐ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே அதை ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்டோமெட்டீரியத்தினுடைய திக்னஸ், எண்டோமெட்டீரியம் லைனிங் ரொம்பவே குறைவாக இருந்தாலும் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு கருமுட்டையும் விந்தணுவும் இணைந்து அது கருவாக உட்பதிகிற இடம் எண்டோமெட்டீரியம். ஸோ அந்த எண்டோமெட்டீரியத்தில் போய் அந்த கரு உட்பதிகிறதுக்கான ஒரு அமைப்பாக அந்த எண்டோமெட்டீரியம் இல்லை அப்படின்னும் போதும் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகும். ஸோ உருவான கரு உட்பதிய முடியாமலே அது ஃபெயிலியர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி குறையிறது. அதாவது ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம், ஐயுஐயில் குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் தானே எடுத்து உள்ளே உட்செலுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதாவது கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அந்த கவுண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதில் எது நல்ல ஸ்பெர்ம்ஸோ அதை எடுத்து போடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கொடுக்குற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் மூலமாக தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் உடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஸ்பெர்ம்ஸ் டேமேஜ் ஆகி இருந்தாலும் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த 4 காரணங்களால் தான் ஐயுஐ பேசிக்காக ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ஐயுஐ பண்ணதுக்கப்புறமாக அந்த பெண்ணினுடைய உணவு பழக்க முறைகள் இல்லைனா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எந்த முறைகளாலேயும் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்களை சொல்லலாம். பட் பேசிக்காக இந்த ரீசன்ஸால் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க.
ஸோ நம்ம பண்ண ஐயுஐ வந்து சக்ஸஸ் ஆக போகுதா இல்லை ஃபெயிலியர் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்போவுமே போல தான் இருப்போம், எப்போவுமே போல தான் எதுவுமே எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. மோஸ்ட்லி வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கும் சரி, ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. ஐயுஐ பண்ணி 15 நாட்கள் கழித்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது மட்டும்தான் அது தெரிய வரும், ஃபெயிலியர் ஆகிருக்குதா சக்ஸஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறது. ஸோ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் வந்துருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐயுஐ வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்கள் இதுவாகத்தான் சொல்லப்படுது. இதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமானா அதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து என்னுடைய வீடியோஸில் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு இந்த டேட்டில் ஐயுஐ பண்ணியிருக்கு, நான் இந்த டேட்டில் செக் பண்ணேன், எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாமே. அதனால தான் நான் அவங்களுக்கு எந்த ரிப்ளையுமே நான் கொடுக்குறது இல்லை. என்ன காரணங்கள், சில வேளைகளில் வந்து காரணங்களே இல்லாமல் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே குறைவு தான். ஸோ நீங்கள் ஐயுஐ பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதாக இருந்தால் கூட கொஞ்சம் முன்னாடியே வந்து அதாவது உங்கள் ஏஜு அப்புறம் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நான் இதை சொல்ல வர்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிய வருது. ஸோ வருத்தப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் அதுக்கான அருளை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம், பிரார்த்திக்கிறேன் நானும். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.